ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனில் இருக்கிற கோல்டன் எக் கறி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி சாதம், சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம்னு எது கூட வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். இது எல்லா வகையான புலாவ் கூடயும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த கிரேவியில் முந்திரி, கசகசான்னு எதுவுமே நம்ம சேர்த்துல, ஆனாலும் இது க்ரீமியாக இருக்கும். இந்த கோல்டன் எக் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்குங்க. 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை சேர்த்துக்குங்க. இது கூட 2 ஏலக்காயை நசுக்கிட்டு சேர்த்துக்குங்க, இல்லைனா அது வெடிக்கும். பெரிய சைஸில் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 போட்டுக்குங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. கருக விடாமல் வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இதை 1 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா பெரிய சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 3 கூட சேர்த்துக்குங்க. இப்போது இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சோம்பு சீரகமும் நம்ம தக்காளி வெந்ததுக்கப்புறமா தான் சேர்க்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ரெண்டு பச்சை மிளகாயை நடுவில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை இதோடு சேர்த்துருங்க. நம்ம வெங்காயத்தில் தண்ணி சேர்த்து அரைச்சோம்ல, அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்திடக்கூடாது. இந்த கிரேவி நமக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பை சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போது இதை மூடி போட்டு வச்சுருங்க. கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா 4 முட்டையை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சமாக மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம முட்டையை கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால கரண்டியெல்லாம் வச்சு கிளறக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க.
மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ சூப்பராக கோல்டன் எக் கறி தயாராகிருச்சு. இந்த கிரேவியை சாதம், சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம்னு எது கூட வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோடைய டேஸ்ட் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எப்போ முட்டை வாங்கினாலும் இந்த கிரேவியை தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நேற்று போட்ட வீடியோவில் நான் ஒரு எக் கறி காமிச்சிருப்பேன். நாளைக்கு நம்ம சேனலில் இந்த கிரேவியோட ரெசிபி வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த கிரேவி தான் இது. இந்த கிரேவியை நீங்கள் எல்லா வகையான ரொட்டி கூடயும் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நேற்று போட்ட வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.